நாமும் கற்போம் கல்வியை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்போம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் கணக்கு எடுத்துக்காட்டு 1.2 தான் பார்க்க போறோம். அதாவது இது காலாண்டு கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் 2 மார்க்கு. பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசஸ்மெண்ட். இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை எச்னு வச்சுக்கிறேன். நீங்க ஏபிசிடி இசட் வரைக்கும் எது வேணா வச்சுக்கலாம். அதே மாதிரி பிராக்கெட்ல இங்க ஏன்ற எழுத்து, அதாவது எஸ்டா இருக்கான்னு பாக்குறேன், இங்க ஒண்ணுதான் இருக்கு, அதனால அப்படியே எழுதிக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை எஸ் கொடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு பதில் ஒரு எஸ் தான் எழுதணும். எஸ் எழுதிட்டு நான் கீழே டேஷ் போட்டுக்கிறேன் எல்லா எஸ்ஸுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈல 2 இருக்கு, அதுக்கு பதில் 1 எழுதிட்டு கீழே நான் மார்க் பண்ணி வச்சுறேன். அடுத்து வந்து எழுதக்கூடாதுன்ட்டு அடுத்து வந்து எம்ல 1 தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணும் டீலையும் 1 தான் இருக்கு, அதனால நான் அப்படியே எழுதுறேன்னா எண்ணு கமா டீன்னு எழுதிக்கிறேன். எழுதிட்டு பிராக்கெட்ல போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். புரிஞ்சா? புரிஞ்சுனே. அதே மாதிரி செகண்ட் கணக்குல பிரின்சிபல்னு கொடுத்துருக்காங்க. நீங்க இது எழுதி காமிங்க. இதை வந்து கமெண்ட் பண்ணுங்க, பிரின்சிபல் எழுதி ஆன்சர். நன்றி, வணக்கம்.